ஓகே. அடுத்து என்னன்னா, ஒரு டேபிள் போட்டு அது டேபிளுக்கு ஈக்குவலன்ட்டா ஒரு சார்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். அந்த சார்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் செஷன்ல வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் குடுத்துருப்பேன். இதுல வந்து நம்ம ஃபுல்லாவே அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சாம்பிளா ஒரு டேபிள் போட்டுக்கங்க. நான் ஸ்டூடண்ட் மார்க் லிஸ்ட் போட்டிருக்கேன். நீங்க வந்துட்டு ஏதாவது சேலரி ரிப்போர்ட், எம்ப்ளாயி ரிப்போர்ட், ஸோ உங்களுக்கு எந்த ஃபீல்டு வேணுமோ அதுல நீங்க சூஸ் பண்ணி ஒரு டேபிள் போட்டுக்கங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபீல்டுலாம் உங்களுக்கு சார்ட்டா பார்க்கணுமோ, அத மட்டும் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா போதும். எனக்கு நேமு, எ ஒரு ஒரு சப்ஜெக்ட்டோட மார்க் மட்டும் எனக்கு ஒரு சார்ட்டா நான் ரெப்ரசென்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்ப எது வேணுமோ அத மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணிட்டு, இன்சர்ட்ல போயிட்டு, இங்க போனீங்கன்னா சார்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு மல்டிபிள் சார்ட் டைப்ஸ் குடுத்திருப்பாங்க. இதுல ஏதாவது எனி ஒன் உங்களுக்கு எந்த மாரி சார்ட் வேணுமோ அத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன் போறேன். அதுல போயிட்டு 2டி காலம். ஓகே. அதிகமா காலம் சார்ட் தான் அதிகமா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒண்ணு வந்திருக்கு. அது கொஞ்சம் கார்னர் போயிட்டு கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நெனைக்கிறேன். மேல டேபிள் இருக்கு. அதுக்கு ஈக்குவலன்ட்டான சார்ட் வந்து கீழ எனக்கு வந்துருச்சு. ஸோ நான் என்னென்ன செலக்ட் பண்ணனோ, அதுக்கு அந்த வேல்யூக்கு தகுந்த மாரி எனக்கு சார்ட் வந்திருக்கும். சரிங்களா? சார்ட் இன்சர்ட் பண்ணோனே உங்களுக்கு சார்ட்டோட டிசைன் தனியா உங்களுக்கு வந்திருக்கும். ஒரு டேப் வந்திருக்கும். அந்த டேப்ல சார்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் அதுல இருக்கும். அதெல்லாம் பார்த்துடலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்க பார்த்தீங்கன்னா, அ அருண் தமிழ்னு ஒண்ணு வந்திருக்கு. தமிழ்ல அருணோட இது இந்த கலர் அருணோட மார்க், இது பாலாவோட மார்க், இது ராஜேஷோட மார்க். சரிங்களா? 3 பேத்தோட மார்க் எனக்கு இங்க வந்துருச்சு. இங்கிலீஷ்ல இந்த ப்ளூ கலர் வந்து யாரோட மார்க்? அருணோட மார்க். ஸோ இது பாலாவோட மார்க், ராஜேஷோட மார்க். அப்ப நீங்க ஒரு சார்ட் போடும்போது என்ன ஆகும்னா, ஒரு டேபிள்ல யாரு ஹையஸ்ட் மார்க், லோயஸ்ட் மார்க்ன்னு பார்த்தோனே நம்ம சொல்ல முடியும். ஸோ டேபிளா பார்க்குறதுக்கும், சார்ட்டுக்கும் இதான் டிஃபரன்ஸ். ஸோ ஒரு விஷயத்த குயிக்கா நம்ம சார்ட்லேருந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். சரி ஓகே. அப்ப இந்த சார்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, நான் இத வேணா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ ஆட் எலமெண்ட் சார்ட் எலமெண்ட் இருக்கு. ஸோ இதுல போனீங்கன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆக்சிஸ் இருக்கு. எனவே எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஓகே. ஹரிசாண்டல், வெர்டிகல். ஸோ டிஃபால்ட்டா 2 எனேபிள் தான். நெக்ஸ்ட் வந்து டைட்டில். டைட்டில் வந்து இந்த ஹரிசாண்டல் குடுத்தீங்கன்னா பாருங்களேன், கீழ வந்து ஒரு ஆக்சிஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழ ஒண்ணு வந்திருக்கு. ஓகே. ஸோ அதே மாரி வெர்டிகல்னா எனக்கு வெர்டிகல் இந்த சைடுல ஒரு டைட்டில் வரும். உங்களுக்கு வேணும்னா அத கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அத நீங்க போட்டுக்கலாம். நான் இப்ப வந்துட்டு ஆ மார்க்ன்னு சொல்லி போட்டிருக்கேன் இந்த பக்கம். அப்ப இந்த சைடுல இருக்கிறது எனக்கு மார்க் அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் உங்க நேம் ஏதாவது எக்ஸ் ஆக்சிஸ்லோ, ஒய் ஆக்சிஸ்லோ நீங்க டைப் பண்ணணும் அப்படின்னா, அதுல நீங்க போய் அத எடுத்துக்க முடியும். போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஹிண்ட் வேணுமோ அத நீங்க டைப் பண்ணிக்கங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆ சார்ட் டைட்டில். அதாவது இங்க மேல இருக்கு பாருங்க சார்ட் டைட்டில். நீங்க அதவே நம்ம டபுள் டைம் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அத நீங்க டைப் பண்ணிக்கங்க. ஓகே. ஸ்டூடண்ட் மார்க் டேட்டா சம்திங். ஸோ ஏதோ ஒண்ணு டைப் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ டைப் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்துட்டு அதுதான் டைட்டில். ஆனா அந்த டைட்டிலுமே எனக்கு என்ன அது? எபோவ் சார்ட்னா சார்ட்டுக்கு மேல வரும். இப்ப இந்த கோடு பார்த்தீங்களா? பேக்கிரவுண்ட்ல ஒரு ஹரிசாண்டலா ஒரு கோடு போட்டிருக்காங்க இல்லைங்களா? இந்த கோட்டுக்குலாம் மேல தான் அந்த டைட்டில் வந்திருக்கு. இதே வந்து சென்டர்ட் ஓவர்லே குடுத்தேன்னா, இப்ப பார்த்தீங்களா? எனக்கு அதுக்குள்ளேயே எனக்கு அந்த டைட்டில் உள்ள வந்துரும். ஓகே. ஸோ இதுதான் அந்த பொசிஷன் எந்த இடத்துல வேணுங்கிறது ஃபிக்ஸ் பண்றது தான் இந்த 2 ஆப்ஷன். ஓகே. அடுத்து டேட்டா லேபிள்ஸ். டேட்டா லேபிள்ஸ்ன்னு ஒண்ணும் இல்ல. இப்ப நான் சென்டர் குடுத்தேன்னா, அவங்களோட மார்க்குமே அந்த கலர்ல எனக்கு வர ஆரம்பிச்சுரும். ஸோ இங்க பாருங்க. ஸோ இப்ப அருண் வந்து தமிழ் 95 அப்ப தமிழ்ல 95ன்னு சொல்லிட்டு அவர் கலருக்கு நேரா அந்த டேட்டாவோட வேல்யூ எனக்கு இங்க உள்ளேயே வர ஆரம்பிச்சுரும். ஓகே, ஓகே. ஸோ அதுதான். அதுவே வந்து உங்களுக்கு எண்டுல வேணுமா? பேஸ்ல வேணுமா? அவுட் சைட்ல வேணுமாங்கிறது என்ன மாரி உங்களுக்கு வேணுங்கிறது இத போய் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அது. நெக்ஸ்ட் டேட்டா டேபிள். டேபிள்னா ஒண்ணும் இல்ல. இதுல போயிட்டு நீங்க வித் லெஜெண்ட் கீஸ் குடுத்தீங்க அப்படின்னா, கீழயே சார்ட் கீழயே உங்களுக்கு டேபிளும் வந்துரும். அதுக்கு மேல சார்ட் வரும். அதுக்கு ஈக்குவலா டேபிளுமே எனக்கு கீழயே எனக்கு ரெப்ரசென்ட் ஆயிடும். சரிங்களா? ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து லெஜெண்ட். லெஜெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் குடுத்தேன்னா இந்த இவங்க பேரெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் கீழ இருந்தது ரைட் சைடு வருது. ஸோ அது எந்த சைடு வேணுங்கிறது குடுத்துக்கலாம். டாப்பா, லெஃப்ட்டாங்கிறது எத நீங்க சூஸ் பண்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு அது அலைன்மென்ட், பொசிஷன் மாறிக்கும். ஓகே. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இந்த எலமெண்ட்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு எது வேணும், வேணாங்கிறது இது பண்ணிக்க முடியும். இல்ல குயிக் லேஅவுட்ல போனா அவங்களே ஒரு
ஆறில் ஒரு அப் டு ஒரு 11 டிசைன் இருக்கு இல்லைங்களா? இல்ல எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேபிள் வந்து எனக்கு மாறும். ஓகே. உங்களுக்கு எந்த டிசைன் ஓகேயோ அதில நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, அதுவே கஸ்டமைஸ் பண்ணி ஒரு டிசைனா உங்களுக்கு குடுக்கும். ஓகே. ஸோ அதான் இது. நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் கலர். சேஞ்ச் கலர்னா ஒண்ணும் இல்ல. இதில போயிட்டு நீங்க என்ன கலர் பேட்டர்ன் சூஸ் பண்றீங்களோ, அந்த சார்ட்டுக்கு அந்த கலர் பேட்டர்ன் வரும். ஸோ அதான் சேஞ்ச் கலர். ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே ஸ்டைல் தான். உங்களுக்கு எந்த மாரி அந்த சார்ட்டோட ஸ்டைல் வேணுங்கிறது இதில போய் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டவுன் ஏரோ கிளிக் பண்ணி இதுலக்குள்ள மல்டிபிள் ஸ்டைல்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அதுதான். ப்ளைனாவே ஒண்ணு எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா, ஸ்விட்ச் ரோ காலம். ஸ்விட்ச் ரோ காலம்னா ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்களேன், எனக்கு தமிழ்ன்னு போட்டு 3 பேத்தோட மார்க் வந்திருக்கு. இங்கிலீஷ்ல 3 பேத்தோட மார்க் எனக்கு காட்டுது. ஓகேங்களா? அந்த கலருக்கு ஏத்த மாரி. இப்ப நான் இந்த பட்டன கிளிக் பண்ணோனே பாருங்களேன், எனக்கு அந்த தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ்ங்கிறது கீழ போயிருச்சு. அருண், பாலா, ராஜேஷ்ங்கிறது மேல வந்துருச்சு. சரிங்களா? இப்ப அருண்னா, அருணோட தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க், சயின்ஸ் மார்க். ஸோ இதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டா இருந்தது. தமிழ்ல 3 பேத்தோட மார்க் வந்தது. இப்போ ஒருத்தருக்கு 3 பேத்தோட மார்க் ஒரே இடத்துல எனக்கு வருது. ஸோ இதுதான் ரோ, காலம நம்ம ஸ்விட்ச் பண்ணி இதுல வந்து பார்த்துக்க முடியும். உங்களுக்கு எந்த மாரி வேணுமோ டைப்ப மாத்திக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் செலக்ட் டேட்டா. ஸோ இதுல போனீங்க அப்படின்னா, தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ் 3 இருக்கு. இந்த பக்கம் அருண், பாலா, ராஜேஷ்னு 3 பேர் இருக்காங்க. இல்ல எனக்கு வந்து ராஜேஷோட மார்க் வேணாம் அப்படின்னா, சார்ட்ல எனக்கு ரெப்ரசென்ட் பண்ண பண்ண வேணாம்னா, அதுக்கு டிக் எடுத்து விட்டீங்கன்னா போயிரும். அவரோட மார்க் வந்து எனக்கு காட்டாது. அருண், பாலா மட்டும் தான் வேணும். அப்ப செலக்ட் டேட்டாலாம் ஒண்ணும் கிடையாது. இருக்கிற டேபிள்ல உங்களுக்கு எந்த வேல்யூ வேணுமோ அத மட்டும் நீங்க டிக் போட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் ஸ்விட்ச் ரோ காலம்ங்கிறது இதுவும் சேம் நம்ம இங்க பார்த்தது தான் இங்கேயும் இருக்கு. ஓகே. இதுல போய் நீங்க இது பண்ணிக்க முடியும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் சார்ட் டைப் அப்படின்னா என்னன்னா, இதே வேல்யூக்கு வந்து நீங்க வேற சார்ட் போட்டுக்கலாம். இங்க இது எல்லாமே சார்ட் டைப் தாங்க. உங்களுக்கு எந்த மாரி சார்ட் வேணுமோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் இத கிளிக் பண்ணி ஓகே பண்றேன். அந்த வேல்யூக்கு எனக்கு இந்த மாரி சார்ட் வந்திருக்கு. ஓகே. ஸோ இதுதான். ஸோ இதான் இதோட கான்செப்ட். நெக்ஸ்ட் இதுலயே வந்துட்டு நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, பிவோட் சார்ட். லாஸ்ட் லாஸ்ட் செஷன்ல வந்து நம்ம வந்து பிவோட் டேபிள் பார்த்தோம். நீங்க ஒரு நெறைய காலம் இருக்கு. தேவையானது மட்டும் நீங்க எந்த காலம் வேணுமோ அந்த காலம் கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த காலம் மட்டும் உங்களுக்கு டேபிளா கிடைச்சது இல்லையா? இப்ப இதுலயே பிவோட் சார்ட்னா என்னன்னா, சேம் இதே தான். நான் அத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, இந்த டேபிளையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிவோட் சார்ட் குடுக்குறேன். ஓகே குடுங்க. புதுசா ஒரு ஷீட் ஓப்பன் ஆகும். அதுல வந்துட்டு எனக்கு எந்த ஃபீல்டு வேணும்? எனக்கு நேமு, தமிழு, இங்கிலீஷு. அப்ப நீங்க கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆகுதுல்ல. லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல. எந்த காலம் கிளிக் பண்ணீங்களோ அது மட்டும் வரும்னு சொன்னேன்னா, இங்க ஜெனரேட் ஆகுற டேபிளுக்கு ஈக்குவலன்ட்டா ஒரு கிராஃப் சார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதான் பிவோட் சார்ட். சரிங்களா? இங்க வரக்கூடிய டேபிளுக்கு இருக்கிற வேல்யூக்கு தகுந்த மாரி ஒரு சார்ட். ஓகே. எனக்கு தமிழ், இங்கிலீஷ்னால தமிழ், இங்கிலீஷ் எனக்கு வந்திருக்கு. சப்போஸ் எனக்கு தமிழ் வேணாம். இங்கிலீஷ் மட்டும் தான். இங்கிலீஷ் மட்டும் உங்களுக்கு இந்த டேபிளுக்கு உண்டான சார்ட் ஜெனரேட் ஆகும். சரிங்களா? இதான் பிவோட் சார்ட் அப்படிங்கிறது. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே. நெக்ஸ்ட் இங்க ரெக்கமெண்டட் சார்ட்னா ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்டு இத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த வேல்யூக்கு நீங்க எந்தெந்த மாரிலாம் நீங்க அதுவே ரெஃபரன்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாரிலாம் நீங்க சார்ட் போட்டு பார்க்கலாம்னு ரெக்கமெண்ட் பண்ணும். வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு இதுல ஏதாவது ஓகே இந்த இந்த ஸ்டைல் எனக்கு ஓகே அப்படின்னா நீங்க அத எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதான் ரெக்கமெண்டட் சார்ட். ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா, லைன் ஸ்பார்க் லைன் சொல்லுவாங்க. ஸ்பார்க் லைன்லாம் ஒண்ணும் இல்லங்க. ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு வந்து இங்க ஒரு 3 டேட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்பர் 4 சம்திங் ஏதோ டேட்டா குடுத்துக்கங்க. 4, 8, 7 குடுத்துருக்கேன். அப்ப இந்த 3 வேல்யூமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு 3 தான் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க எவ்வளவு வேணா குடுத்துக்கலாம். ஓகே. நான் 4 வேல்யூ குடுத்துருக்கேன். இந்த 4 வேல்யூமே நான் செலக்ட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைன். அத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா லொகேஷன் ரேஞ்ச் கேட்கும். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு அவுட்புட் வேணுமோ அது கேட்கும். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த இடத்த கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்றேன் பாருங்களேன். இந்த வேல்யூக்கு தகுந்த மாரி அதுக்குள்ள எனக்கு ஒரு கிராஃப் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ நான் கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இந்த வேல்யூக்கு தகுந்த மாரி எனக்கு இங்க ஒரு கிராஃப் மாரி ஒண்ணு ஜெனரேட் ஆயிருக்கும். இந்த சின்ன பாக்ஸ்ல. ஸோ உங்களுக்கு தகுந்த மாரி நீங்க பாக்ஸ் வந்து இன்கிரீஸ், டிக்ரீஸ் கூட நீங்க பண்ணிக்கிங்க. ஓகே. எனக்கு இந்த இடத்துல வேணும்னா அது மாரி வந்துரும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் 12 பெரிய நம்பர்னால எனக்கு இங்க மேல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்த நம்பர் 4 கம்மியா இருக்கு இல்லைங்களா? அதனால கீழ வந்திருக்கு கிராஃப். அடுத்து 8 4 ஓட 8 அதிகம் தானே. அப்ப இங்க இருந்து எனக்கு மேல போயிருக்கு. 7 1 தான் கம்மி. அதனால கொஞ்சம் கீழ இறங்கியிருக்கு. சரிங்களா? அந்த வேல்யூக்கு தகுந்த மாரி இந்த கிராஃப் எனக்கு ஜெனரேட் ஆகும். அப்ப நான் இந்த இடத்துல வேல்யூ வந்து இப்ப இவருக்கு வந்து நான் ஒரு 3 குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பாருங்க. 3, 4, 8, 7.
ஓகே. ஸோ இதான் வந்து ஸ்பார்க் லைன் நம்ம பார்க்குறது. அப்ப நீங்க இது இது போட்டோனே உங்களுக்கு புதுசா ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸ்பார்க் லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதில உள்ள போனீங்கன்னா, இதில சில செட்டிங்ஸ்லாம் இருக்கு. நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு பாருங்களேன், ஹையஸ்ட் பாயிண்ட் கேட்குதா? ஹை பாயிண்ட்ல போய் கிளிக் பண்றேன். எனக்கு இருக்கிறதுலயே எந்த வேல்யூ ஹையோ அந்த இடத்துல எனக்கு அந்த ரெட் மார்க் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ அது. இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு ரெட் மார்க் வரும். ஓகே. ஸோ இன்னும் ஒண்ணு வேணா கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பாயிண்ட். லோ பாயிண்ட் இருக்கிறது லோ பாயிண்ட் எதுவோ அந்த இடத்துல எனக்கு மார்க் பண்ணும். அதே மாதிரி லாஸ்ட் பாயிண்ட்டு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. மார்க்கர்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா, எல்லா எட்ஜஸ்லயும் உங்களுக்கு அந்த பாயிண்ட் அவுட் காமிச்சிடும். ஸோ இது 3, 4, 8, 7 சரிங்களா? ஸோ நீங்க ஏதாவது ஒரு டேபிள் போடுறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது, எனக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருந்தா அனலைஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த வேல்யூ பேஸ் பண்ணி அப்படிங்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? எந்த மாசம் சேல்ஸ் அதிகமாகுது, எந்த மாசம் சேல்ஸ் கம்மியாகுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், சேல்ஸ் மந்த் வைஸ் ஒரு ரிப்போர்ட் போட்டு அந்த வேல்யூ வச்சு நீங்க போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம இந்த வீடியோ எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு ஃபைனலா வந்து ஒரு கேட்டகரியிலும் ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணும்போது. ஸோ எல்லாமே நீங்க ப்ராக்டிக்கலா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ப்ராக்டிக்கலா நீங்க போட்டு பார்க்கணும். ஸோ போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா அது பெருசா யூஸ் இருக்காது. ஓகே. ஸோ ஒரு வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்டு சிஸ்டம் எடுத்து நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. 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 ஸோ இப்போ இதில் வந்துட்டு மார்க்கர்ஸ்னா இதுதான். ஓகே. இதை எடுத்து விட்டுறலாம். இப்போ தான் இதில் இருக்க ஆப்ஷன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கலர். இதில் எந்த கலர் வேணுமோ எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் டிசைன்ஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து ஸ்பார்க் லைன் கலர். இது நான் போயிட்டு நான் இந்த இதை ரெட் கொடுக்குறேன். எனக்கு ரெட் கலர் வந்துருக்கு. உங்களுக்கு தேவையான கலர் வச்சுக்கலாம். மார்க்கர் கலர்னு இருக்கும். ஸோ இதில் போனீங்கன்னா ஹை பாயிண்ட்ல போயிட்டு இங்கே வந்து ஒரு கலர் கொடுக்குறேன். ஸோ ஹை பாயிண்ட் மட்டும் என்ன கலர்ல வேணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நான் இதை வேணா பிளாக்லேயே வச்சுக்கிறேன். ஸோ ஹை பாயிண்ட் வந்து நான் என்ன பண்ணேன், க்ரீன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி லோ பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ரெட்டு கொடுக்குறேன். அப்போ லோ பாயிண்ட் ரெட்டு, இது வந்து க்ரீன். சரிங்களா? ஸோ ஒரு பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு கலரு, லாஸ்ட் பாயிண்ட் ஒரு கலரு, தனித்தனியாக செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக நீங்கள் கலர் கொடுக்க முடியும். ஸோ அப்போ அதை பார்க்கணும், எது ஃபர்ஸ்ட், எது ஹையஸ்ட்டாக இருக்குது, எது லோவஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுலேயே வந்து காலம் இருக்கு. காலம்னா என்னன்னா, இப்போ இதே வேல்யூக்கு நான் காலம் கொடுக்குறேன் பாருங்களேன். காலம் கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ வேல்யூக்கு தகுந்த மாதிரி. ஓகே. பெரிய நம்பர்னா அந்த கிராஃப் மேலே ஃபுல்லாக போயிருக்கும். சின்ன நம்பர்னா கொஞ்சம் டவுன் ஆயிருக்கும். ஸோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கும். வேல்யூ பேஸ் பண்ணி வந்திருக்கும். ஸோ அதான் காலம், வேற ஒன்றும் இல்லை. இதே வின் லாஸ் கொடுத்தேன்னா, இப்போ இந்த கலர் மல்டி கலர் இருக்கனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், ஸோ மல்டி கலர் ரிமூவ் பண்ணிடலாம். மார்க்கர் கலர். ஸோ எல்லாமே நான் பிளாக்னே வச்சுக்கிறேன். சரி, நான் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. இப்போ இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிங்க. இன்செட்டில் போயிட்டு வின் லாஸ் எடுக்கிறேன். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து லைன் பார்த்தோம். காலம்ங்கிறது அதுக்கு அந்த சுவிட்ச் பண்ணி பார்த்தோம் இல்லையா? அதே தான் இதுவும். காலம் கிளிக் பண்ணாலும் எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா காலம் சார்ட் வரும். சேம் அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இன்செட்டில் வின் லாஸ் கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் மறுபடியும் அதே செல்லில் கிளிக் பண்ணி ஓகே பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி வரும். வின் லாஸ்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் அந்த சிம்பிள், அந்த டைரக்ஷன் எனக்கு மேலே இருக்கும். இன்கேஸ் ஏதோ ஒரு நம்பர் நெகட்டிவ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸோ கீழே வரும். ஸோ இதுதான் வின் லாஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ். இதை மட்டும் தான் அது ரெப்ரசென்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்பார்க் லைனில் இருக்கக்கூடிய 3 கான்செப்ட். லைனு, காலம், வின் லாஸ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்லைசர் ஒன்று இருக்கு, அதையும் பார்த்துடலாம். ஸ்லைசர்னா ஒன்றும் இல்லை, இது ஆக்சுவலாக ஃபில்டர் தான் அதுவுமே, ஸ்லைசருமே. ஓகே. அப்போ ஆல்ரெடி இருக்க டேபிளை கிளிக் பண்ணிட்டு ஸ்லைசர் கொடுங்க. ஓகே. ஓகே. இதில் எனக்கு ஸ்லைசர் ஓப்பன் ஆகலை. ஓகே. ஸோ நான் மறுபடியும் இன்னொரு செஷனில் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.